வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சார் ஆக்சுவலா என் பேர் வந்து டாக்டர் திவாகர் பிபிடி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி. சார் உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க சைடுல நீங்களே விசாரிச்சு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பேச்சு போட்டி, நாடக போட்டி, மாறுவேட போட்டி, கட்டுரை போட்டி, இப்படி லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி. நடிக்க தெரியாத நீ நடிக்க வைக்கணும். அவனுக்கு மேக்கப் போடணும். மேக்கப் போட்டு அவனையும் நல்லா நடிப்பாடிய கேட் பாம் அப்படின்னு கேட்கற மாதிரி. உடனே வந்து வீரபாண்டிய கட்டப்பன் வந்து நீ தான் ஜாக்சன் டையோ, துடிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாள். அதுக்கு பேர் தான் மோன் ஆக்டிங், தனி நடிப்பு. சோ ஸ்கூல் லைஃப்ல இருந்தே இந்த மாதிரி திறமைகளை வளர்த்த இடம் சார். நீ நடிகண்டா நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து மதுரை உங்க மதுரை தான். எனக்கு ஆக்சுவலா அந்த வீடியோஸ்லாம் ஓரளவு சார் ஆஃபீஸ் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. அதை வச்சு நான் சேர்ந்து ஆக்டரா போறோம். இங்க அப்படியா? அதேதான் சார். எது 10 வருஷம் கீழ்பாக்கத்துல ஆக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லா ஆயிடுவீங்க. நேரா டீனை போய் பாருங்க. எல்லாரும் ஆக்டர் ஆயிடலாம். டீனு தியேட்டர்ல இருக்காரு. அது சரி. வரட்டுமா? எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த இடம் தான் தெரியலங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. தான் யாருமே எடிட் பண்ண மாட்டாங்க. எடிட்டர்லாம் கிடையாது, எனக்கு டைம் இல்லமா. அதுக்கே நான் என் மூஞ்சியை கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வெயி. Up, 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 stop. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Up, up. 5 down. அண்ணே அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாருங்க. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு. Up, up, up. 1, 2, 3, 4, 5. Stop and hold. 1. உலக மகா முட்டாளா இருக்கீங்க. அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். சாணியா? என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் பேசுறீங்க? கேரக்டர் இன்னொரு முறை ஸ்கிரிப்ட் கேரக்டர்னா வாயில குத்திடுவேன். 2, 3, 4, 5. Down. ஆமா, நீ நிமிக்ரி ரொம்ப நல்லா பண்ணியாம அத கொஞ்சம் பண்ண பேசலாம். இந்த தத்தின் மேலான மக்களே, தமிழக மக்களே, உங்களுக்காக நான் பேசுறது எம்ஜிஆர் பேசுறேன். என்ன கொடுமை சரவணன். என்னோட சீட்ல உட்கார்ந்து பாரு, அதோட அருமை உங்களுக்கு தெரியும். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஸ்கூல் லைஃப்ல பாடி இருக்கேன், இன்ஸ்டாவிலே லைவாவே நிறைய பாடி போட்டுருக்கேன். நீங்கள் தயாரா? லாமலே மின்கேம் கமலே சார் என்ன குளிர் ஜோரமா? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பாக்குறியா? டேய் இங்க வர்றா. உன்னால ஏன் சார் அழுகுறீங்க? படிச்சு வந்தேன். சரஸ்வதி தாயின் அது ஒரு கலை, நடிப்புன்றது அதுவும் சரஸ்வதி தாயின் ஒரு கலை. இசை, நாடகம், இது எல்லாமே படிப்போட சேர்ந்ததான். சரஸ்வதி தாயின் கலைகள் தான். ஆக்டிங்கிறது ஒரு பெரிய ஸ்கில்லுமா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ சரஸ்வதி தாய் வந்து எனக்கு படிப்பையும் கொடுத்திருக்காங்க, நடிக்கும் திறமையும் கொடுத்திருக்காங்க. அதை நினைச்சு நான் சந்தோஷமா படுவேன். சூப்பர். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா அவர்கிட்ட டிக்கெட் குடிச்சு கொடுக்குற ஸ்டைல, அப்படி போடுற ஸ்டைல், சிகரெட் போடுற என்னவே பாத்துட்டே இருந்தாங்க. என்னமா ஏமா அப்படி பாத்துட்டு என்னமான்னு கேட்டேன். இல்ல எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரு மகாலட்சுமி கலை முகத்துல தெரியுது, பார்த்த உடனே யாரையும் அட்ராக்ட் பண்ற ஒரு முகம் அப்படின்னாங்க. சோ நான் அதை நினைச்சு பெருமை. ஓரளவு நல்ல வெயிட், நல்ல அகண்ட உருவம், பாக்குறதுக்கு வந்து தமிழ் ஒரிஜினல் தமிழ் குடின்றது நல்லா தெரியுது. செக்கில ஆட்னா சுத்தமான உருட்டு. ஒரு சில பேர் போடுறத பத்தி நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேமா. ஓகே சூப்பர். அப்படிலாம் ஹார்ட் ஆக மாட்டேமா. நான் வந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டேய்
ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட 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 டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. தான் வாய் வலிக்கும். டைப் பண்றவனுக்கு தான் டைம் வேஸ்ட். நான் அதை பத்தி பதறப்படவே மாட்டேன். ஓகே. மிஞ்சி மிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? மாறி துப்புவாங்களா? துப்புறா இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை. தனுஷ் அண்ணா மாதிரியோ சிம்பண்ணா மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். நக்கல்யா அவனுக்கு. சிம்பு சார் மாதிரி ஆகணும்னு ஆசை. தனுஷ் அண்ணா வந்து ஆரம்பத்துல அவரே கேமரா முன்னாடி நிக்கவே பயப்படுவார். தனுஷ் அண்ணா அப்படி எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. நீங்க என்ன கொடுத்தா தான் பண்ணுங்க. பண்ணாடிக்கு பிறந்த 12வது புள்ள மாதிரி பேசுறீங்களே சார். வேதனைக்கு பெத்து போட்ட வெட்டி பைய மாதிரி பேசுறீங்களே சார். ஆமா. என்ன சொல்ற? லூசுரா லூசு இல்லனே மென்டல். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. வேணாம்டா 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 வேணாம்டா. நீங்களா யாருடா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றீங்க சார் பெண் பார்க்கும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மா அப்பா பாத்துட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு சிங்கிள் தான். நல்ல லைஃப் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு. அப்போ என் திருமண வாழ்க்கை டேய் கருப்பா இருந்தாலும் பார்க்க நல்ல லட்சணமா இருக்கணும். நல்ல ஒரு முக லட்சணம், நல்ல ஒரு அஃபெக்ஷன் வித் லவ்வோட இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு எதிர்பார்க்கறேன். நம்ம லெவலுக்குலாம் சாணி அல்றது முள்ளு விறக்கிறது விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா அப்படி. டேய் டீசன்ட்டா போ, கத்தாத கத்தாத அண்ணன் கத்துறடா. டேய் இந்தடா ஓடாத டீசன்ட்டா போ, காட்டி குத்துறாத ஓடாத டீசன்ட்டா போ, காட்டி குத்துறாத. இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா கேளு. பிச்சு விடு. பெஸ்ட் பிஹேவியர். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.